ஹலோ வணக்கம், வெல்கம் டு நெய்தல் சேனல். இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஒரு புதுவிதமான ஒரு தையல் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அது பேர் வந்து லினின் ஸ்டிச். இது பாருங்கள், இந்த லினின் ஸ்டிச்சில் நான் போட்டது. இந்த ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ வந்து ஒரு பர்ஃபெக்ஷனோட ஒரு ஃபினிஷிங்கோடு இருக்குது. பட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. ஸோ அதனால தான் இதை வந்து ஒரு வீடியோவாக இன்றைக்கி நான் போடலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் ரீசெண்டாக மொபைல் பவுச் பண்ணேன். அது ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. ஸோ இது வச்சு மொபைல் பவுச் தான் பண்ண முடியுமா அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் இந்த சைஸில் ஒரு சின்னதாக ஒரு இது பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு சைஸ் நீங்கள் பண்ணி ஒரு பிளாங்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கார்ஃபாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஹேண்ட்பேக்குக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை சோஃபா கவர், இல்லை வந்து சோஃபா பில்லோ கவர், இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்டப்பட்ட கிராஃப்ட்ஸ் ஒர்க்குக்கு இந்த தையலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான தையல், ரொம்ப ஈஸியான தையல் கூட. ஸோ இன்றைக்கி இந்த தையல் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுபோல் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கொயர்ஸாக நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டு டேபிளில் கோஸ்டராக கூட வச்சுக்கலாம். அதாவது டீ கப் மேட் சொல்லுவாங்க இல்லையா, அதுவாக கூட செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த தையலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க பேசிக் தையல்கள்லாம் எப்படி போடணுங்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி என்ன மாதிரி கிராஃப்ட் ஒர்க்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற கமெண்ட்டையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. நான் கண்டிப்பாக இந்த வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி அக்ரிலிக் யான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஹூக் சைஸ் வந்து 5mm ஹூக் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த யான் வேணால் யூஸ் பண்ணலாம், எந்த ஹூக் சைஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் உங்களோட கிராஃப்ட்ஸ் ஒர்க்குக்கு ஏற்றாப்புல நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் செயின்ஸ் போட்டுக்கிறேன். இப்போது செயின்ஸ்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இதுதான் லூப்பு. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே இந்த சைடு இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு செயின், அதாவது லாஸ்ட்டு போட்டு முடிச்ச செயின், அந்த செயினை விட்டுட்டு அதுக்கு அடுத்த செயின்லேருந்து நம்ம ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த செயினில் நான் ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறேன். சிங்கிள் க்ரோஷே பண்ணுறதுக்கு இந்த ஹூக்கை அப்படியே இந்த செகண்ட் செயினில் உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹூக்கில் 2 லூப் இருக்கும், ரெண்டையும் ஒரே டைமில் வெளியே எடுக்கிறேன். ஸோ இதுதான் சிங்கிள் க்ரோஷே. ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு செயின் போடுறேன். நெக்ஸ்ட்டு இப்போது இந்த செயினில் தானே ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கடுத்த செயினை நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கடுத்த செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்து ஒரு செயின் போடுறேன். அதுக்கப்புறம் கீழே அதே போல் ஒரு செயினை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த செயினில் இதே போல் பண்ண போகிறேன். அதுக்கடுத்த செயினில் நான் ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணுறேன். உள்ளே விட்டு அந்த நூலை வெளியே எடுக்கிறேன். ரெண்டையும் ஒரே டைமில் இப்படி வெளியே எடுக்கிறேன். சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போது ஒரு செயின் போடுறேன். ஒரு செயின் போட்டாச்சு. இப்போ கீழே என்ன பண்ணணும், ஒரு செயினை ஸ்கிப் பண்ணணும். ஸ்கிப் பண்ணி திரும்பியும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ஸோ என்ன கான்செப்ட்னா, ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு உடனே ஒரு செயின் போட்டுடணும். செயின் போட்டுட்டு கீழே ஒரு செயினையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை பண்ணணும். ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஒரு செயின். ஸோ இதே போல் இந்த லாஸ்ட் வரைக்கும் நான் பண்ண போகிறேன். இப்போது கடைசி வரைக்கும் நான் இந்த பேட்டர்னில் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு ரோக்கு நான் அடுத்த கலர் ஆட் பண்ண போகிறேன். இப்போது அடுத்த கலர் ஆட் பண்ணுறதுக்கு இப்போ கடைசி வரைக்கும் நான் போட்டது இங்கே இருக்குது. இந்த ஹூக்கில் இந்த லூப்பில் ஹூக்கை வெளில விட்டு இந்த நியூ கலர் இருக்குது இல்லையா, அதுக்கு நான் ஒரு ஸ்லிப் நாட் போட்டு வச்சுருக்கிறேன். அந்த ஸ்லிப் நாட் போட்டு இருக்குது இல்லையா, அந்த லூப்பை இப்படியே இது வழியாக வெளியே எடுக்கிறேன். இப்படி வெளியே எடுத்த உடனே இந்த வயலட் கலர் நூல் இருக்குது இல்லையா, இதை டைட் பண்ணிடுங்க. ஓகே, டைட் பண்ணியாச்சு. இப்போது இந்த பிங்க் கலர் நூல் இருக்குது இல்லையா, இதில் ஒரு செயின் போடுறேன். ஒரு செயின் போட்டு திருப்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயலட் கலரில் இப்படி ஒரு கேப் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா அந்த ஒரு செயின் போட்டு ஒரு கேப் விடுறோம். ஒரு செயின், ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு செயின் அந்த மாதிரி போடுறதுனால இப்படி ஒரு குட்டி குட்டி கேப் இருக்கும். அந்த கேப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நம்ம ஒரு செயின் போட்டதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு கேப் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல நான் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறேன். இது உள்ளே விட்டு இந்த மாதிரி சிங்கிள் க்ரோஷே போடுறேன்.
சிங்கிள் crochet போட்டுட்டு இப்போது என்ன பண்ணணும், ஒரு செயின். சிங்கிள் crochet போட்டுட்டு ஒரு செயின், அதுதானே கான்செப்ட்டு. ஸோ சிங்கிள் crochet போட்டேன், ஒரு செயின் போடுறேன். திரும்பி உள்ள சிங்கிள் crochet போடுறேன். இப்போது ஒரு செயின் போடுறேன். இந்த கேப் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? இது நல்லா அப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ சிங்கிள் crochet போடுறேன், அப்புறம் ஒரு செயின் போட்டுறேன். சிங்கிள் crochet போடுறேன், ஒரு செயின். ஸோ இதே போல் இந்த லாஸ்ட் வரைக்கும் நான் போட போகிறேன். அதுக்கப்புறம் இந்த நூலை கொஞ்சம், இந்த வயலட் கலர் நூலை கொஞ்சம் நூல் விட்டு நீங்கள் கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நான் போட்டு முடிச்சிட்டேன். அதுபோல் நல்லா கவனிச்சுக்கோங்க, கடைசி செயின் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் இந்த வயலட் கலரில். ஸோ அந்த கேப் இருக்குதுல ரொம்ப சின்னதாக இருக்கும், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஸ்ட்ரைட்டான இந்த லெஃப்ட் சைடு எட்ஜு ஸ்ட்ரைட்டாக கிடைக்காது, கோணலாக கிடச்சிரும். ஸோ அதனால் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது கொஞ்சம் அந்த வயலட் கலரில் கடைசி இருக்கிற செயினை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போது இந்த ரோ முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு அடுத்த ரோ வந்து நம்ம வயலட் கலரே கூட யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது வேறு ஏதாவது கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து என்னென்னா ஒரு ரோவும் ஒரு கலர் அந்த பேஸ் பண்ணி கூட இந்த மாதிரி பண்ணலாம். நான் வந்து 2 கலரே மாறி மாறி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி கலர் ஆட் பண்ணோம் அதே போல் தான் இந்த மாதிரி ஸ்லிப் நாட் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த நூலை இப்படி கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இந்த பிங்க் கலரை டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு இப்போது ஒரு செயின் போடுறேன். செயின் போட்டு திருப்பிடலாம். திருப்பிட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப் கிடைக்கும் நமக்கு. உங்களுக்கு தெரியுதா? இந்த கேப்பில் தான் நம்ம அடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேப்பில் நான் உள்ளே விட்டு ஒரு சிங்கிள் crochet பண்ணுறேன், அப்புறம் ஒரு செயின் போடுறேன். அதே போல் அடுத்த கேப்பில் சிங்கிள் crochet போடுறேன், அப்புறம் ஒரு செயின் போடுறேன். ஸோ இதே தான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ இது ரொம்ப கஷ்டமான எது தையலும் இல்லை, ரொம்ப ஈஸியான தையல் தான். ஆனால் வந்து அவுட்புட் பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங்கும் சரி ரொம்ப வந்து பர்ஃபெக்ஷனோட ரொம்ப அழகாக கிடைக்கும். நல்லா 2 கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வந்து இது இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ரோஸ் அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கலர் ஆட் பண்ணுறதெல்லாம் சேம் கான்செப்ட் தான். ஸோ இதே ப்ரொசீஜர் படி நான் கொஞ்சம் ரோஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், நான் கொஞ்சமாக சின்ன ஹைட்டுக்கு பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த சைஸ் பண்ணும் போதே இது பாருங்கள், இந்த தையல் இவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா எடுப்பாக இருக்குது, ஒரு ஸ்டிச்சுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது நீங்கள் நல்லா பெரிய கிராஃப்ட் ஒர்க்குக்கு, பிளாங்கெட் பண்ணுறதுக்கோ, ஸ்கார்ஃப் பண்ணுறதுக்கோ, ஹேண்ட்பேக் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி ஒரு தையலை செலக்ட் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதே போல் லினின் ஸ்டிச் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.